இனி விரிவான செய்திகள். மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் இருநாள் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பேருந்துகள், ரயில்கள் வழக்கப்போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் 1 லட்சம் போலீசார் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது, எரிபொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட மத்திய மற்றும் மாநில தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் அமைப்பு சாரா ஊழியர்கள் என 25 கோடி பேர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே 2 நாட்களும் பணிக்கு வராத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. மருத்துவ விடுப்பை தவிர்த்து வேறு வகை விடுப்பெடுக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களும் மின் விநியோகம் தடையின்றி இருக்கும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் அனைத்தும் வழக்கம் போல் இயக்கப்படும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் உறுதியளித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நீண்ட தூரம் இயக்கப்படும் தனியார் ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல் புறப்பட்டு செல்லும் என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ரயில்கள் உரிய கால அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படும். வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் தொழிற்சங்கங்கள் உள்ள இடத்தில் ஆட்டோ, வாடகை கார் சேவை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. ரயில் மற்றும் பேருந்து சேவையை தடுக்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளதால் மாநிலம் முழுவதும் சுமார் 1 லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் மயமாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கமும் வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அதனால் SBI உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி மற்றும் ATM சேவைகள் பாதிக்கப்படக்கூடும். அதே நேரம் தனியார் வங்கி சேவைகள் பாதிக்கப்படாது என கூறப்படுகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள்